அலட்சிய தனத்தோடு வருகிற 8ஆம் தேதியை தவற விட்டு விடாதீர்கள். அன்று வாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த தேய்பிறை பஞ்சமி வருகிறது. இந்த தேய்பிறை பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை கோபப்படுத்தும் இந்த 2 செயல்களையும் செய்து விடாதீர்கள். அன்று வாராகி அம்மனை எப்படி வழிபட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் நமது மிஸ்டிக் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கமெண்டில் ஓம் வாராகி தேவியை போற்றி போற்றி என்று பதிவிடுங்கள். பொதுவாக சப்த கன்னியர்களில் ஒருவரான வராகி அம்மன் போருக்கு உரிய தெய்வமாகவும் வெற்றியை தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவள். எதிரிகள் தொல்லை கடன் தொல்லையில் சிக்கி தவிப்பவர்கள் வராகியை வழிபடுவது சிறப்பு. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 5வது திதி தேய்பிறை பஞ்சமி திதி ஆகும். இந்த தேய்பிறை பஞ்சமி வராகி அம்மனை வழிபட மிகவும் உகந்த நாளாகும். வராகி எதிரிகளிடம் இருந்து நம்மை காத்து அருள் புரியக்கூடியவள். வாராகியை வழிபடுவதால் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த தினத்தில் வராகி அம்மன் வழிபாட்டினை மாலை நேரத்தில் தான் செய்ய வேண்டும். மாலை 6:30 மணிக்கு மேல் வராகி வழிபாட்டை வீட்டில் செய்யலாம். வீட்டில் உள்ள பூஜை அறையை தயார் செய்துவிட்டு வராகி அன்னையின் திருவுருவ படத்திற்கு செம்பருத்தி பூக்கள் வைத்து வறுமை நீங்க வேண்டும், கடன் சுமை குறைய வேண்டும், வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் வராகி அன்னையின் படம் இல்லை என்றால் மகாலட்சுமியையே வராகி தாயாக நினைத்து அவளுக்கு செம்பருத்தி பூக்களை வைத்து வழிபடலாம். செம்பருத்தி பூ இல்லை எனில் சிவப்பு நிறத்தில் உள்ள பூக்களை பூஜைக்கு பயன்படுத்தலாம். தேய்பிறை பஞ்சமி திதியில் வராகியை மனதார வழிபடுவதால் தீய சக்திகள் அகலும். முக்கியமாக அன்று இந்த 2 தவறுகளை செய்து விடாதீர்கள். முதலாவதாக அன்று அசைவம் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக அன்று யாரையும் தாழ்த்தி பேசுவதோ அல்லது உதாசனப்படுத்தி பேசுவதோ அலட்சிய தனத்தோடு வருகிற 8ஆம் தேதியை தவற விட்டு விடாதீர்கள். அன்று வாராகி அம்மனுக்கு மிகவும் உகந்த தேய்பிறை பஞ்சமி வருகிறது. இந்த தேய்பிறை பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை கோபப்படுத்தும் இந்த 2 செயல்களையும் செய்து விடாதீர்கள். அன்று வாராகி அம்மனை எப்படி வழிபட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன் நமது மிஸ்டிக் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கமெண்டில் ஓம் வாராகி தேவியை போற்றி போற்றி என்று பதிவிடுங்கள். பொதுவாக சப்த கன்னியர்களில் ஒருவரான வராகி அம்மன் போருக்கு உரிய தெய்வமாகவும் வெற்றியை தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவள். எதிரிகள் தொல்லை கடன் தொல்லையில் சிக்கி தவிப்பவர்கள் வராகியை வழிபடுவது சிறப்பு. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 5வது திதி தேய்பிறை பஞ்சமி திதி ஆகும். இந்த தேய்பிறை பஞ்சமி வராகி அம்மனை வழிபட மிகவும் உகந்த நாளாகும். வராகி எதிரிகளிடம் இருந்து நம்மை காத்து அருள் புரியக்கூடியவள். வாராகியை வழிபடுவதால் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த தினத்தில் வராகி அம்மன் வழிபாட்டினை மாலை நேரத்தில் தான் செய்ய வேண்டும். மாலை 6:30 மணிக்கு மேல் வராகி வழிபாட்டை வீட்டில் செய்யலாம். வீட்டில் உள்ள பூஜை அறையை தயார் செய்துவிட்டு வராகி அன்னையின் திருவுருவ படத்திற்கு செம்பருத்தி பூக்கள் வைத்து வறுமை நீங்க வேண்டும், கடன் சுமை குறைய வேண்டும், வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டில் வராகி அன்னையின் படம் இல்லை என்றால் மகாலட்சுமியையே வராகி தாயாக நினைத்து அவளுக்கு செம்பருத்தி பூக்களை வைத்து வழிபடலாம். செம்பருத்தி பூ இல்லை எனில் சிவப்பு நிறத்தில் உள்ள பூக்களை பூஜைக்கு பயன்படுத்தலாம். தேய்பிறை பஞ்சமி திதியில் வராகியை மனதார வழிபடுவதால் தீய சக்திகள் அகலும். முக்கியமாக அன்று இந்த 2 தவறுகளை செய்து விடாதீர்கள். முதலாவதாக அன்று அசைவம் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக அன்று யாரையும் தாழ்த்தி பேசுவதோ அல்லது உதாசனப்படுத்தி பேசுவதோ